ஏமா என்னப்பா என்ன என்ன முடிக்கிற அப்படியே மம்மம் வேணும். மம்மம் எப்போ குழந்தையான ஆக போற குட்டி பாப்பா இருக்கும்போது தான் மம்மம்னு சொல்லுவேன். ஆக போற எப்போ திரும்பி குழந்தையாக போறியா? ஐயோ முதல்ல தான் ஐயோ என்னால முடியாது. ஓ அப்ப நான் உனக்கு தொல்லையா இருந்திருக்கேன். முடியாது நீ மாட்டீங்கன்னு விடு 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 சொல்லிட்டல. குட்டி குழந்தைல இருந்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குழந்தைன்றது ஐயோ அம்மா வேற. குழந்தைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரியம்தான். மம்மம் வேணுமா உனக்கு? அதனால இன்னைக்கு வீடியோ என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து குழந்தையா மாறப்பேன். குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ, ஒரு குழந்தை என்ன சாப்பிடுமோ அதுதான் நான் சாப்பிட போறேன். அதுதான் அப்படிதான் நடந்து போறேன். நான் வந்து ஒரு குழந்தையா வாழ போறேன். குழந்தையா வாழ போறேன். ஸ்கூல் பிளாஷ்பேக்கு ஒண்ணு பண்ணேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அதெல்லாம் முடிஞ்சு சைல்ட்ஹுட். இப்ப அதுக்கும் பின்னாடி போயிட்டு இன்னைக்கு வந்து குழந்தையாவே மாற போறேன். மெல்ல மெல்ல உங்க வயசை குறைச்சிக்கலாமா? எப்படி ஏன் சாக்கா வர குழந்தை? சரி, காலையில எழுந்து குட்டி பையனா இருக்கும்போது பல்லு வளைக்கிறீங்க. கிரிஞ்சா இருக்கு இப்போ. அப்புறமா குளிக்க வைப்பேன். பாத்ரூம் இல்ல அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்னிங் எழுந்த உடனே இப்ப நான் டீ காஃபி குடிப்பேன். நான் சின்ன வயசுல என்ன குடிச்சேன்? கஞ்சி தான் குடிப்பேன். வேற கஞ்சி தான் குடிப்பேன். நீ நினைக்கிற குழந்தை இல்ல, இது பச்சை குழந்தை. பால் தானே கொடுப்பாங்க. புட்டில தானே பால், பாட்டில்ல தானே பால் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஆமா. அப்போவா ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்தோடனே இப்போ வந்து பால் குடிக்கணும் நானு. அப்ப பாட்டில்ல ஏன் பால் குடிக்க போறேப்பா? பாட்டில் இருக்கா? இல்லையா? நான் குடிச்ச பாட்டில்லாம் இருக்கா? அது எங்கேயோ எடுத்து வச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ டோன்ட் வரி, என்கிட்ட இருக்கு. நான் தான் ஃபீடிங் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஓபன் பண்ணு. குழந்தையே வாங்கி அம்மா கிட்ட கொடுக்கறது இப்பதான் பாக்குறேன். ஏன் சவுண்ட் கேக்குது ஏதோ? அது இல்ல அதுக்கு உள்ள என்ன இருக்கு பாரு. கிளிகிளிப்பா. அது என்னது கிளிகிளிப்பு? அப்படிதான் சொல்லுவாங்க. இது உன் குழந்தைங்க இல்ல உனக்கா? எனக்கு தான். என் மாதிரி பேசாத. பயமா இருக்கு. ஏதோ பிளானோட தான் இருக்க போகுது. சூப்பரா இருக்குமா? ஏன்னா உன் குழந்தை குடுக்கிறது நீ குடிக்கிறப்பா. இல்ல அதுக்கு ஒரு ட்ரையல் பாத்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ட்ரையல். ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஒரு குழந்தை என்ன சாப்பிடுது, இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா எஸ்கேப். சும்மா இது ஒரு வீடியோவா எடுக்கிறீங்க. இப்போ நாஸ்டாலஜிக்கா போறோம். சின்ன வயசுல எனக்கு தெளிவு தெரியாது, நான் என்ன சாப்பிட்டேன் ஏது சாப்பிட்டேன், நீங்க என்னத்தை கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு. நீ எனக்கு நிஜமா சின்ன வயசுல என்ன செஞ்சியோ அதை இப்ப நீ செய்ய போற. என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தியோ அதை செஞ்சு கொடுக்க போற. அது எப்படிதான் இப்ப இருக்குன்னு நான் தெளிவு தெரிஞ்சு சாப்பிட்டு பாக்குறேன். அப்படியா கைஸ்? மில்க் டைம். இப்போ இது எத்தனை வயசு குழந்தைக்கு நான் இப்ப பண்ணணும்? மாச கணக்கு குழந்தை. ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை? ஆமா. ஐயோ அப்பதான் காலில் போட்டுதான் கழுவு. காலில் போட்டு கழுவீங்களா? எங்களை பார்த்தா என்ன ஆய்வார் தெரியுதா கழுவி ஊத்துறதுக்கு? காலில் போட்டு கழுவுவாங்க அப்படி சொல்லு. காலில் போட்டு கழுவு. நாங்க என்ன துளக்காத பாத்திரமா? நாங்க காலில் போட்டு கழுவுன்றீங்க. லுக் அட் யுவர் லாங்குவேஜ். தெரியாம சொல்லிட்டேன்டா. அப்படிலாம் இல்ல, எங்களை இப்படிலாம் தான் ட்ரீட் பண்ணிருக்கீங்க போல. நான் போயிட்டு கடையில பார்த்த மக்களே, பேபி ஆயில் அவ்வளவு காஸ்ட்லி. ஆமா. சோப்பு காஸ்ட்லி, டயப்பர் காஸ்ட்லி. ஆமா. எப்படி இதெல்லாம் வாங்கி ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்றீங்க? அதான் பண்ணிதான் குத்திடுவேன். நீங்க எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லாதீங்க. துணியை கட்ட விட்டு அம்மனை கட்டையா ஓட விட்டு. ஆனா பேபி ஆயில் பேபி பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணா அப்பப்ப நல்லா அவசரத்துக்கு எதுனா கறி துணி எடுத்து கிழிச்சு டயப்பர்லாம் வந்து அது சிச்சி அந்த மாதிரிலாம் அவ்வளவு மோசமா. அதுக்காகவே நிறைய துணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முடிச்சியா? சரி, எங்க என் பாலு? நீ எல்கேஜி போய் யூகேஜி போன பிறகு கூட பாட்டில்ல குடிச்சிருக்கிற நீ. இங்க பாரு, இதெல்லாம் கட்டு. அதாவது உனக்கு வேடிக்கை காமிச்சது போய் எதை காட்டின்னு கிளிகிழிப்ப இருக்கிற வீடியோலாம் விட்டுட்டு ஏன் இந்த வீடியோ எடுத்த?
இந்தப்பா உங்க குடி. உங்கா குடியா லாங்குவேஜ் எல்லாம். பாலுக்கு உங்கா சொல்லுவாங்க, சாப்பாடுக்கு மம்மம்னுவாங்க. கைஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல் ரெடி ஆயிடுச்சு. தட்ஸ் வெறும் மில்க். வருஷங்கள் கழிச்சு ஃபீடிங் பாட்டில்ல பால். வியர்டா இருக்குமா இப்படி குடிக்கிறது? ஐயோ வெறும் பால் நல்லாவே இல்ல. குடிக்கிறியா இல்லையா? நான் குடிக்கிறேன். நீ போயிட்டு குடி குடி நீ போயிட்டு வா. குடிக்கணும். பால் குடிச்சிட்டியா? நான் குடிச்சிட்டேன். எங்க காட்ட பாட்டில காட்ட. குடிச்சிட்டேன் பால் குடிச்சிட்டேன். காலி. அது எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் இல்லையே. ஏய் காட்ட. ஒன்னும் இல்லையே. இன்னமும் மறைக்கிற நீ. பால் குடிக்கல, அதான் காபி போட்டு வச்சிட்டேன். ஏய் காபி போட்டு குடிக்கிறியா நீ? சரிதான். அம்மா சுடு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போவோமா? இட்லி. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க என்னதான் கொடுத்தீங்க குழந்தையா இருக்கும்போது? இட்லி. 9 மாசம் குழந்தை எப்படிமா இட்லி கொடுப்பீங்க? நானும் கொடுக்கலாம். நல்லா குழைச்சி, அதுவும் இட்லி எப்படி தெரியுமா? பாலில் பிசைஞ்சு ஊட்டுவோம். பாலில் பிசைஞ்சு. இட்லிலாம் வேணாம். இந்த தடவை இந்த குழந்தை மினுவை இந்த குழந்தையே பிளான் பண்ணிடுச்சு. நான் போய் செல்லாக் எடுத்துன்னு வரேன். செல்லாக் எடுத்துருவியா? இங்கே போடுறேன். அது என்னது? இது நான் சொல்றேன், இது மல்டிகிரெயின் ஃப்ரூட்ஸ் இது. ஆமாம், இது மாதிரி வெரைட்டியாக இருக்கு. அதுவும் அது மாதிரி வாங்கி ஊட்டுவேன். ஃபர்ஸ்ட் டைம் தெளிவு தெரிஞ்சு செர்லாக் சாப்பிட போறேன். ஏன்னா இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. குழந்தைங்கலாம் இதை விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வளர்ந்த குழந்தைங்க இப்படி தான் பார்ப்போம். நான் ஹார்லிக்ஸ் ஸ்மெல் வருது. கைஸ் குழந்தையாச்சு, ஊட்டி தான் ஆகணும். ஊட்டு இந்த சாப்பிடு. எப்படி இருக்க? சாப்பிடுற டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா நீ வெச்சோடனே ஒரு டெக்ஸ்சர் வந்துச்சு பாரு, அப்படியே எடுத்துன்னு வந்துச்சு எனக்கு. சரி இப்போ என்னம்மா பண்றோம்? வாங்க நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்தி சாப்பிட வச்சுருந்தல, உனக்கு நான் ஊட்டி விடுறவா? எனக்கு வேணாம். எனக்கு தான் பிடிக்காதுடா. அப்ப நாங்க மட்டும் தப்பிக்கலாமா? கொஞ்சம் சாப்பிடு. நான் தான் ஊட்டுவேன். இருவர ஆக்காட்டு காட்டு ஆக்காட்டு ஆக்காட்டுறியா இல்லையா? இப்படிதானே திருப்பிங்க. ஆக்காட்டு ஆக்காட்டு. உனக்கே பிடிக்கலனா எப்படி இருக்கு? நல்ல சுகமா இருக்கா? எனக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கவே இல்லை. தெரியுதா மூஞ்சி எப்படி மாறுது? சரி கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ஓகே தான். பட் ஆனா இது ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிஷியல் தான். ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க உங்க காலத்து இதுக்கு சாப்பாடா காமிச்சிட்ட. இந்த காலத்து குழந்தைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு? பல ஐட்டங்கள் வந்திருக்கு. நீ என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் மசி ஊட்டுவேன். ஆமா, இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் மில்லட்ஸ் வச்சு கார்ன் பஃப் மாதிரி. 2 பேரும் ட்ரை பண்றோமா? உப்பு சப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா ஸ்நாக்ஸ் இது? குழந்தைங்க சாப்பிடுமா? சிரிக்கிற. ஆனா பனானா ஊட்டுவேன் நானு. அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. வாழைப்பழத்துக்கா? இருவர வாழைப்பழம் மட்டும் கிடையாது. இது என்னது? அதாவது வந்து மக்களே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பேபிஸுக்கு இத்தனை வகையான மசிச்சு வச்சிருக்காங்களா? மசிச்ச பழம். அது ஆப்பிள் பிளஸ் பனானா, ஆப்பிள் பிளஸ் மேங்கோ. என்னடா இது என்னென்னமோ வந்திருக்கு? இதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. மாடர்ன் மம்மிஸ்லாம் இது வாங்கி கொடுக்குறாங்க போல. ஃப்ரூட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃப்ரூட்ஸ் பியூரே. இது எப்படி இருக்க போதோ தெரியல. நிஜமாவே குழந்தைங்கலாம் கொடுக்குறாங்களா? ஆமாமா, அப்படியே வா சப்பி சாப்பிடலாம் பழத்துக்கு பதிலா. என்னமா இது? இல்ல இந்த காரியத்தை எவன்டா லைட்டா போட்ட. எனக்கு இன்னும் டைம் ஆகலையம்மா. சாப்பிடமா சாப்பிட்டுருக்கேன், அதுக்குள்ள எது? எனக்கு வாழை இந்த இங்க பாரு, எனக்கு 2 வயசுல நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். நல்லாதான் இருக்கு. அப்படியே மூஞ்சி மாறுது. இல்லை கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பாக்குறது கூட, மேங்கோ டேஸ்ட் அவ்வளோதான். பழத்தை அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. வேற எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ வந்திருக்கு. புளிப்பா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது.
மேங்கோ அண்ட் பனானா. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. பனானா கலர் வருது. ஏய் இது சூப்பராக இருக்குமா? அப்படியா? நல்ல ஒரு பனானா டேஸ்ட்டு, ஆப்பிள் டேஸ்ட் இல்ல கைஸ். இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. பிரெட் ஜாமுக்கு ஏதாவது யூஸ் இல்ல நல்லா இருக்குல்ல. 3 ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாப்போம். இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஊத்துறேன் நான். எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட பிடிக்கல. லஞ்ச் என்ன இருக்கு? பருப்பு, உருளைக்கிழங்கு, கேரட். சின்ன வயசுல எனக்கு கரெக்டான ப்ரோட்டீன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நான் ஹைட்டாக வளர்ந்துருப்பேன். உங்களால தான் நான் ஹைட்டு கம்மியாகவே என்ன இருக்கோ அதானே வரும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வளருவாங்க. என்னைய குள்ளமா ஏமா பெத்த. ஐயோ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஊத்துட்டா பப்பு பூவாவா இது? நல்லா இருக்கும். அது என்ன பாரு, சின்ன வயசு குழந்தையில ஊட்ட பத்தி இது பாரு. நல்லா தான் இருக்கு. சர்லா கூட சூப்பராகவே இருக்குது. ஆமா இது ரொம்ப கம்ஃபர்டிங் ஃபுட்னால வந்து நாங்க சின்ன வயசுல அப்படியே ஈஸியா சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒரு கிண்ண நிறைய கொண்டாந்து அவ்வளவு சாப்பிட்டு வளரலையா? எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வருதா? அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. ஒரு மாதிரி பாடியில இருந்து ஏதோ ரியாக்ட் ஆகுது. சாப்பிட்டுருக்கோமே அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கக்கா சின்ன டாய்லெட் பிரேக் வரேன்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க. சூப்பர்மேன் மாதிரி பேண்ட்டுக்கு மேலே போட்டுட்டு போகிறேன். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். முதல்ல டயப்பர் எப்படி போடணுன்னே தெரியாது. குழந்தைங்க டைப்பர் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து XXL வாங்கியிருக்கேன். ஐயோ இது நம்ம சைஸுக்கு பத்தாது போலியே. இடுப்பு மேலே டைப்பர் ஏற மாட்டேங்குது. சரி அப்படியே போவோம். என்ன ரெடியா? இல்லைடா அதான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்போதான் சாதம் வைக்க போகிறேன். சிக்கன் சேர்க்கிறேன். அப்படியா? ஆமாங்க. மேல போக மாட்டேங்குதுமா. XXL தான் வாங்குறேன். இல்லையே இப்பெல்லாம் பெரியவங்களுக்கு தான் விக்குது. அப்படியா? ஆமா இது தெரியாம போச்சு. ஆனா மேடி போப்போ பேண்ட்ஸ் தானே போடணும், அதனால தான் இது வாங்கினேன். போகும்னு நினைச்சேன். தொடக்கி மேல ஏற மாட்டேங்குது. நான் இதெல்லாம் உனக்கு போட்டதே கிடையாதுடா. சரி கோவணம் கட்டி விட்டுருப்ப. அநியாயத்துக்கு இப்படி போட்டு வந்திருக்கியாடா டே. இதை யூஸ் பண்ணாம அப்பப்போ துணி யூஸ் பண்ணி என்னால முடியல. ஒரு டைப்பர் பெருசே வந்து 600 எவ்வளோன்னு நினைக்கிறேன். இது ஒரு நாளைக்கு 4 தடவை ஆகி போச்சுன்னா 600னா எவ்வளோ செலவு பண்றது இதுக்கு? இது வந்து டின்னர் வந்து ஒரு ஸ்பெஷலான டின்னர். நான் யூகேஜி படிச்சுட்டு இருக்கும் போது லஞ்ச் பிரேக்ல வந்து எங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம். ஸ்கூல்ல வந்து கொதிக்க ஒரு ரச சாதமும் சிக்கன் 65 தொண்டை பைப்பே எரியும். அந்த அளவுக்கு சுட்டா ஊட்டிக்கினே இருப்பாங்க எங்களுக்கு உட்காந்து. ஆனா செம்மையா இருக்கும். அது செம்ம லஞ்ச் கைஸ். அது இது வரைக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் இருக்கு, மறக்கவே இல்லை. இப்போ அதை தான் வந்து டின்னருக்கு செய்யப்போம். இதைதாம்மா 65 செஞ்சு கொடுத்தேன் எனக்கு. ஏன் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு தெரியலையே. வெறும் வீட்டு மிளகாத்தூள்ல செஞ்ச 65 அப்படி இருந்தது. அம்மா பாட்டி எல்லாம் வந்து இது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சிருக்காங்க 65 அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. எங்க வீட்லயே செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. எத்தனை பேர் வீட்டிலன்னு பார்ப்போம். கைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த 65 விட்டுருமா? லிட்டரலாக சொல்ல போனால் இப்படி தான் உட்காந்துருப்பேன் நான் ஸ்கூலில். இதே மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் வந்து எனக்கு ஊட்டி விடுவாங்க. கமான். ரசம் அதே மாதிரி இருக்கு, சிக்கனும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து எனக்கு இன்னும் கூட அந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்கு. மத்தியானம் இதை சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, படிக்கலாம் தோணாது. அதெல்லாம் தூக்கம் வரும். இப்போ அதெல்லாம் வந்து ரீகால் பண்ற மாதிரி இந்த வீடியோ இருந்திருக்கும். எங்களுக்கு இருந்துச்சு. ஸ்கூல்ல எல்லாம் போயின்னு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆமா. இப்போ இருக்க குழந்தைங்க ஃபோன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. எங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.